ஹலோ கைஸ், ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு லைவ் டெஸ்ட்டு அப்பப்போ போட்டு காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்ரோச் நல்லா பசங்களுக்கு புரியும். ஸோ இந்த டெஸ்ட்டு நான் உங்களுக்கு போட போகிறேன். டெஸ்ட்டு போட்டுட்டு டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன், டெஸ்ட்டு எப்படி இருக்குது அந்த விஷயங்களையும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். பட்டு டெஸ்ட்டு என் கூட சைட் பை சைடு சேர்ந்து போட முடியுதா அப்படின்னு பாருங்கள். இங்கிலீஷ் மட்டும் தான் போட போகிறோம், மற்றது கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் செக்ஷன் ஜென்ரல் இங்கிலீஷ். பார்த்தீங்கன்னா 40 கொஷின் இருக்குது, 35 நிமிஷம். ஒரு கொஷினை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப், கொஷின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னது அப்படின்னா, ப்ரொசீஜர் மாற்றக்கூடாது. உங்களுக்கு அங்கே பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஐயையோ அப்படின்ட்டு தான் இருக்கும். அந்த நேரத்தில் காமாக அமைதியாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்கள் மைண்டு ப்ராப்பராக யோசிக்கும். நீங்கள் பதட்டத்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டுக்கு இருக்கிற மசில் மெமரிலாம் மிஸ் ஆகி போயிடும். கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுது. மசில் மெமரினா என்னதுங்க? ப்ராக்டிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அதே ஃப்ளோவில் வர்றதா மசில் மெமரி. ஸோ அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். பதறாமல் டெஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே என்னென்ன கொஷின் இருக்குது, எந்த ஆர்டரில் டெஸ்ட்டு போடணும்னு கண்டுபிடிக்கிறது தான். சரியா? ஆர்சியை பின்னாடி தள்ளிடணும், பேராஜம்பிளை பின்னாடி தள்ளிடணும். ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் வெப், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறம் எரர்ஸு, அதுக்கப்புறம் தான் பேராஜம்பிள் அண்டு ஆர்சி. சரியா? புரிஞ்சுக்கிடுங்க. கொஸ்டினுடைய டிஃபிகல்ட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பீடை மாற்றவும் தெரியணும், ஏற்றவும் தெரியணும். கொஸ்டின் நிறைய ஆர்சி இருக்குதா, ரைட், ஓகே, கொஞ்சம் நம்ம அப்போ கேர்ஃபுல்லாக மற்ற கொஷினை போடணும். ஆர்சிலாம் கம்மியாக இருக்குதா, கொஷின் ரிலேட்டிவ்லி ஈஸி, எரர்ஸ்லாம் சப்பையாக தான், ஒத்த சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா, கொஷின் ஈஸி, அப்போ அட்டெம்ப்ட் எனக்கு ஏறணும் 30 கிட்ட. கொஷின் டிஃபிகல்ட்டாக 22, 23 அதில் வந்து நிற்கணும். பட் எனக்கு மினிமம் 20க்கு மேலே அட்டெம்ப்ட் கொடுக்கணும். 20க்கு மேலே நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்கல, இல்லை உங்கள் ஸ்கோர் வந்துட்டு ஒரு 25, 22, பேசிக்காக 18 to 23க்குள்ளே இல்லைனாலே இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறிடும். சரியா? அது நடக்க விடக்கூடாது. சரி, ஸ்டார்ட் பண்ணும். எடுத்தோடனே பேராஜம்பிள் வருது. 5 கொஷின் ஸ்கிப் பண்ணிட்டேன். 6வது 6 கொஸ்டின்ஸ். ஃபுல் ஸ்க்ரீன் எப்படியோ வைக்கலான்னு சொல்லுவாங்களே, எனக்கே தெரில. சரி, ஓகே. ஆர்சி, அடுத்தது ஆர்சி. வயோடைகள் வரிசையாக ஆர்சியாக வச்சுருக்கானுங்க. என்னடா இது அடே. இப்படிதான் கொஸ்டின் வருது. டோனு எரர் இருந்தால் இருக்குது. 24லேருந்து எரர். எரர் தான். ஃபில்லர்ஸ் சிங்கிள் ஃபில்லராக இருக்குது, பரவாயில்ல. சேம் ஐடியாவா? ஐயையோ, இது கஷ்டமாச்சே. ரைட், இது ஈஸி. 35ல் இருந்தால் நான் ஃபஸ்ட்டு போடணும். சரி, இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன் ரிட்டர்னிங் ஃபார் கிராண்டிங் ரூலர்ஸ் பொலிட்டிக்கல் கன்ஃபார்மிட்டி டு என்ஃபோர்ஸ் ரிலிஜியஸ் கன்ஃபார்மிட்டியும் லெஜிட்டிமசியும் மாற்றணும். ஆன்சர் மட்டும் தான் இப்போ போடுறேன். சரிங்களா? எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு வேணுங்கிறதுக்காக. மெடிவல் ப்ரொடியூசர்ஸ் கரெக்டு, ஹண்ட் டவுன் ஹெரட்டிக்ஸ் கரெக்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி கரெக்ட், எல்லாமே கரெக்டாக இருக்குது. நோ இன்டர்சேஞ்ச் ரெக்வயர்ட். லிவ்ட் இன் கெட்டோஸும் ட்ரேட்ஸும். கெட்டோஸு மீனிங் தெரிஞ்சால் தான் போட முடியும். த ஃப்ளரிஷிங். ஐயோ, என்ரிச் கரெக்டாக இருக்குது. தி அச்சீவ்மெண்ட், தி எமான்சிபேஷன், ட்ரெமெண்டஸ். ஐயோ, டைம் எடுக்கிறானே. அச்சீவ்மெண்ட்டு மாறும். எமான்சிபேஷன் ஆஃப் கேவ் ரைஸ் டு ட்ரெமெண்டஸ் ஃப்ளரிஷிங் ஆஃப் இன்டலெக்சுவல் அண்ட் ஆர்டிஸ்டிக் அச்சீவ்மெண்ட்.
ஓகே 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 டைம் எடுத்துகிட்டு பயங்கரமாக. டிசைடு கிராமட்டிக்கலி மீனிங்ஃபுல்லி கரெக்ட். an emblematic value of the western டவுட்டாக இருக்குது. ரைட். embedded in across it is too many an absolute value something beyond question. Yet how it emerged and why remains widely misunderstood. ரைட். wide misunderstood கிடையாது, widely misunderstood. எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. அப்போ 1 and 2 கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, 3 தப்பு. ஸோ ஒன்லி 2. இப்போ 2 கண்டிப்பாக கரெக்டு, 1 மட்டும் தான் செக் பண்ணணும். 1 எரர் இருக்கா. ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஹேஸ் பிகம் அன் எம்ப்ளமேட்டிக் வேல்யூ இன் த வெஸ்ட். இந்த வெஸ்ட்டு ஆஃப் த வெஸ்ட்டு கரெக்டுன்னு எனக்கு தெரியும், பட் இந்த வெஸ்ட்டுக்கு கரெக்டான டவுட்டாக இருக்குது. பட் ஸ்டில் நான் கரெக்டுன்னு எடுத்து 1 and 2 போடுறேன். சரியா? ஸோ இது வரைக்கும் போட்ட கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டு தான், 39 மட்டும் பட் ஸ்டில் டவுட்டில் இருக்குது. 34 to 38 கரெக்டாக தான் இருக்கும். பார்ட்டிசிபேட்டிங் இன் அன் இன்ஃபார்மல் ஆர்ம்ஸ் ரேஸ் is exhausting but sometimes there are no good சென்டென்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா வாசிக்கிறேன், நீங்கள் வாசிக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. devoting the same level of resources to fighting misinformation that interest groups are devoting to produce it. Need dedicated teams of researchers whose ரைட் 3 தப்பாக இருக்குது. இப்போ 1 and 2 ஆன்சராக இருக்கலாம். ஆன்சர் என்னது? 1 and 2 கொஸ்டின் திரும்பி பார்க்குறேன். பார்ட்டிசிபேட்டிங் இன் அன் இன்ஃபர்மேஷனல் ஆர்ம்ஸ் ரேஸ் இஸ் எக்ஸாஸ்டிங் பட் சம்டைம்ஸ் தேர் ஆர் நோ குட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இன்ஃபர்மேஷனல் டவுட்டாக இருக்குது. சரி. பப்ளிக் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஹேஸ் serious consequences, so we should be devoting the same level of resources to fighting misinformation. That interest groups are devoting to produce it தானே வரணும். ஒன்லி ஒன்று ஆப்ஷனில் இல்லையே, ஒன்லி ஒன் ஆப்ஷனில் இல்லையே. டிவோட்டட் டுக்கு பின்னாடி V1ING தான். ஓகே. டிவோட்டட் டு இந்த இருக்குது, டிவோட்டிங் டு ஃபைட்டிங் இருக்குது, இங்கே டிவோட்டிங் டு ப்ரொடியூசிங் இருக்குது. ரைட், கரெக்டு தான். இப்போ 1 and 2 தான் போடணும். 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கரெக்டாகிருங்க, பட் 2மே கரெக்ட் ஆகுமான்றது சந்தேகம்தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ நேரம் நான் என்ன பண்ணணும்? திருப்பி 22, 23 இங்கே வரணும். எரர் எக்ஸ்க்ளூடட். ரைட், ஈஸியாக இருக்குது. அடுத்தது, when protesters marched on to the presidential palace, disobedience spread to the other security forces. ரைட், டவுட்டாக இருக்குது. சோலை முடிச்சுட்டானுங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ போடுங்க. நோயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. when an Indian officer becomes aware that he is not alone in his conundrum, he begins to wonder whether his colleagues will follow. ஈஸி கொஸ்டின்ஸ், இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. In China, troops fraternized with demonstrators. Fraternizedனா ஒன்றா சேர்ந்துட்டானுங்க. On Tiananmen Square, while officers publicly condemned. Right, next. Option, depicting, portraying, representing. மூணுமே ஒரே மீனிங் தான். 1, 2 and 3 இருக்கா? இல்லை, ஆல் ஃபிட்டு தான் இருக்குது. He gave one of the earliest and most ambitious accounts of art development and its importance in shaping and showing, portraying, reflecting எல்லாமே வரும். ஆக்சுவலாக 3 வரும். 3 வரணும். 3 ஆப்ஷனில் இல்லை. ஆல் ஃபிட்டுன்னு போட்டுட்டேன். ஃபாஸ்ட்டாக போடணும், டைம் பற்ற மாட்டேங்கி. லேர்ன்டு தட் த மோஸ்ட் எஃபெக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெண்டுமே வரும். ஒன்று கூட ரைட், 1, 2 இருக்குது. கம்ப்ளேசன்ட் வராது, இன்சிபியன்ட் வராது.
மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் வே, மோஸ்ட் எஃபெக்டிவ் வே. கன்ஸ்ட்ரக்டிவ்னா பாசிட்டிவ், ஈஸியாக பில்டு பண்ணுறது. எஃபெக்டிவ்னா நல்லா வசதியானது. எஃபெக்டிவ் உங்களுக்கு தெரியும் மீனிங். Ordinary people were quite capable of organizing and collecting for coordinate for collective action. When they felt that political elites were violating, கண்டிப்பாக வரும், வரும், வச்சு ஃப்ளவுட்டிங், இம்பியூவிங்கா ஃப்ளவுட்டிங்கா, அந்த ரெண்டு ஒகேபுக்கு எனக்கு மீனிங் தெரியாது. அப்போ நான் என்ன செய்வேன்? சரியா, இந்த ரெண்டு ஒகேபுக்கு எனக்கு மீனிங் தெரிலைன்னா நான் இப்போ என்ன செய்வேன்? ஃப்ளவுட்டிங் அண்ட் இம்பூவிங். கன்சீலிங் வராது. 4 கண்டிப்பாக வரும்னு தெரியும். 2 and 4 இருக்குது, இல்லை 1 and 4 இருக்குது. இப்போ நான் எனக்கு வேறு வழியே கிடையாது, நான் கெஸ் தான் பண்ணணும். சரியா, கெஸ் தான் பண்ணணும். இம்பியூவிங்கா ஃப்ளவுட்டிங்கா ரெண்டில் எது வயலேட் பண்ணுற மீனிங் வரும் அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டோம்னா எனக்கு வேலை முடிச்சிடும். ஹலோ, ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஓகே, வாங்க வாங்க வாங்க. டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டேன். டெஸ்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஐயோ ஐயோ, continue test. Okay. During the 1980s, President Ronald Reagan drove the military welfare state to its zenith peak. Apogee, Paragon, correct. 1 and 4. Apogee na கீழே இருக்கிறது, ஐக்கோனோகிளாஸ் கிடையாது. டாப். Paragon பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஜெனித்னால டாப்பு. ஸோ 1 and 4. சரியா? பெருகி, ஆப்போகின்னு 2 வார்த்தைகள் இருக்குது. எது சின்னது எது பெருசுன்னு டவுட்டாக இருக்குது. பட் ஐக்கோனோகிளாஸ் கண்டிப்பாக வராது. பேராகான்னாலும் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஜெனித்னாலும் டாப்பு. ஜெனித் கண்டிப்பாக வரும். ஆப்போகி, பெருகி, ஆப்போகி 3 வச்சு ஏதோ ஒரு வார்த்தை படிச்சிருக்கேன் இதுக்கு. பட் டவுட்டாக இருக்குது. சரி பரவாயில்ல. பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். According to the conventional narrative, freedom of religion arose in the West in the wake of catastrophic wars, devastating wars. 1 and 3 இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட், if one religion claimed to be the one true faith, it by implication possessed the right to only one இருந்தால் போடலாம். பட் அது இல்லை. persecute, oppress. 2 and 3. லாஸ்ட் 2 questions கண்டிப்பாக கரெக்ட். நான் எத்தனை கொஷின் பின்னாடி இருக்கிற 50 பேரையும் போட்டுட்டேன். இப்போ நான் வந்துட்டு முன்னாடி இருக்கிற 25 கொஷினுக்கு போக போகிறேன். சரியா, இப்போ தான் முன்னாடி இருக்கிற 25க்கு போக போகிறேன். பேராஜம்பிள் இருக்குது, ஆர்சி இருக்குது, மீதி 25 minutes இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இவனை போடுவோமா? இவன் 5 கொஸ்டின், 6லேருந்து 12 வரைக்கும், 12லேருந்து 3 ஆர்சி கேட்டிருக்கானுங்க, 18 வரைக்கும். இங்கே ஆர்சி மாறுது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? பேராஜம்பில் ட்ரை பண்ணுவோம். கம்பெனிஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் திஸ் டூ குட் சென்டிமெண்ட். எந்த டூ குட் சென்டிமெண்ட்? ரைட், கியூபி தான் பேர். கியூபிக்கு அப்புறம் ஆர். எஸ் தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யூ தான் லாஸ்ட் சென்டென்ஸா? ஓகே. எஸ்டி, எஸ் தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். போயிட்டு வா ராஜா. ரைட், செகண்ட் சென்டென்ஸ் டி. தீஸ் குட்ஸ், தீஸ் ப்ராடக்ட்ஸ். எந்த ப்ராடக்ட்ஸு? டீயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்ஸ். இப்போ எஸ்டிக்கு அப்புறம் கியூக்கு அப்புறம் ஃபோர்த் சென்டென்ஸ் என்னது அப்படின்னா டூயிங் தேர் பிட். அதுதான் அவங்க டூ குட்டுங்காங்க. பிஆர் வரணும். சூப்பர், கன்ஃபார்ம் கரெக்ட்.
இதை பார்த்தீங்களா, 5 மார்க் நான் அள்ளிட்டு போயிட்டேன்னா ஒரு நிமிஷத்தில். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். ரைட், 3 ஆர்சி இருக்குது. 3 ஆர்சியில் எந்த அரிசி நல்ல அரிசின்னு பார்க்கணும். கொஷினை கடன்னு பார்ப்போம். சென்ட்ரல் தீம் attitudes towards Lawrence Krauss view, humanity's attitude, cultural wars between humanities and science, blame the culture wars. ரைட், ஆத்தர் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறார். இந்த ஆர்சி நல்லா இருக்கு. அடுத்த ஆர்சி டைனாமியர் பிரைமரி ஆர்குமெண்ட், capitalist spirit, distinguishing feature, highlighted word. அடுத்த ஆர்சி military history, decisive battle, immorality in majority was chairman idolatry, tentative, opposite, confirmed. ரைட், இதை போட்டுடலாம். முடிஞ்சிட்டு. இப்போ 3 ஆர்சி பார்த்துட்டேன். 3 ஆர்சிலையுமே ஓரளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்சி அந்த கதை ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஆர்சியுடைய கதையும் பிடிக்கும். செகண்ட் ஆர்சி இஸ் எக்கனாமிக்கல் ஆர்சி. ஸோ கேபிட்டலிசம் அந்த ஆர்சி. ஃபஸ்ட் ஆர்சியை நான் ட்ரை பண்ண போகிறேன். சரியா? சென்ட்ரல் தீம் ஆஃப் த பேசேஜ் இது போட மாட்டேன். பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் தி ஆத்தர்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் ஃபிலாசபிஸ் என்கேஜ்மெண்ட் வித் சயின்ஸ். ஃபெமினிஸ்ட் ஃபிலாசபி என்கேஜ்மெண்ட் வித் சயின்ஸ். லாரன்ஸ் கிராஸஸ் வியூ. சிபி ஸ்னோ, இந்த இருக்கான் சிபி ஸ்னோ, ஹியூமனிட்டிஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சயின்ஸ். கல்ச்சரல் வார்ஸ் பிட்வீன் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே ஓகே, கொஸ்டின் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ போவோம். சிபி வச்சு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. சிபி கொஸ்டினை ஃபஸ்ட்டு போடுறேன். We stumbled into between what CP calls as two cultures: humanities, science. Social science and philosophy got somewhere in the middle. Knowledge. Okay. ரைட், இந்த பேராகிராஃப் எனக்கு புரியலங்க போனால் திருப்பி ட்ரை பண்ணுறேன். ஹியூமனிட்டிஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சயின்ஸ். தேர்ட் ஆப்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சயின்டிஸ்டாக கெரியர் எடுக்கிறாரு, அப்புறம் ஹியூமனிட்டிஸ் போகிறாரு, ஷாக் ஆகிறாரு. புது கொலீக்ஸ், அப்போ ஹியூமனிட்டிஸுடைய கொலீக்ஸுடைய ஆட்டிடியூடில் ஷாக் ஆகிறாரு. நிறைய டைமு கேதரிங்ஸ் எடுக்காரு. நிறைய எஜுகேட்டட்னு நினைக்கிறாங்க. இல்லிட்ரஸி, இன்க்ரெடிலிட்டி, நம்பவே முடியாங்க. என்னது நம்ப முடியாங்க? சயின்டிஸ்ட் படிச்சிருக்காங்கன்றதே நம்ப முடியாங்க. சயின்டிஸ்ட் படிக்காததை நம்பலை. ஓகே. ப்ரோவோக்ட் அண்ட் ஹவ் ஆஸ்ட் த கம்பெனி ஹவு மெனி ஆஃப் தெம் குட் டிஸ்கிரைப் த செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அவங்களுக்கு தெரியாது. இட் வாஸ் ஆல்சோ நெகட்டிவ். Yet I was also asking something which is a scientific equivalent of have you read a work of Shakespeare's. ஓகே, சூப்பர், எனக்கு புரியுது. அப்போ இவனுக்கு சயின்டிஸ்ட் வந்துட்டு படிக்கிறத இவனுக்கு பெருசாக நினைக்க மாட்டேங்கானுங்க. சூப்பர், ஓகே, இது ஆன்சராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, கல்ச்சர் வாட்ஸ். To aggrandize, dismiss what they haven't read or understood. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோமா? ஆமாம், நீ அடி.
ஓகே, நான் லாஸ்ட் பேராகிராஃப் எனக்கு தெளிவாக புரியல. பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ண போகிறேன். கொஸ்டின்ஸ் வச்சு ட்ரை பண்ணும்போது எனக்கு ஏதாவது இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வருதான்னு பார்க்குறேன். சென்ட்ரல் தீம் ஆஃப் த பேசேஜ், ரைட், இது இப்போதைக்கு போட முடியாது. ஃபெமினிஸ்ட் ஃபிலாசபி என்கேஜ்மெண்ட் வித் சயின்ஸ், சப்போர்ட்டிவ் ஆஃப், ரைட், கிரிட்டிக்கல் ஆஃப் இட்ஸ் கிளைம்ஸ் அண்ட் லேக் ஆஃப் டேஞ்சபிள் சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸ். இதுதான் இந்த பேராகிராஃபில் இருந்துச்சு. சயின்டிஸ்ட் இது வந்துட்டு மோசமாக்கிட்டானுங்க, எல்லோரும் சயின்டிஸ்ட்டை பெருசாக பேச மாட்டேங்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. philosophy remains of the right. இங்கேருந்து இது வரைக்கும் கோட். ஓகே, சூப்பர். ஓகே, புரிஞ்சுட்டு. philosophy of science, it is substantial, it serves primarily as a teaching tool for philosophers. ஓகே, ஃபிலாசபர்ஸ் தான் வேறு ஃபிலாசபர்ஸ் உடைய ரீட் பண்ணுறாங்கன்னுக்கிறாங்க. சயின்டிஃபிக் ரிசல்ட்டுக்கு அதை கிடையாது. புரிஞ்சுட்டு இதுதான் ஆன்சர். இங்கே சி தான் ஆன்சர். ஓகே, வாட் இஸ் தி ஆத்தர் இம்ப்ளை அபவுட் த கல்ச்சர் வார்ஸ் பிட்வீன் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்ஸ்? கல்ச்சர் வார்ஸ், ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்ஸ் கல்ச்சர் வார் இம்ப்ளை பண்ணுறாரா? இன்ட்ரடக்ஷன் கதையில் தான் இது வரணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஆப்ஷனுக்கு இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியாது. லார்ஜ்லி ஓவர் ப்ளோனுங்கிற கதை இல்லை. 3 and 4 வாய்ப்பே கிடையாது. 1, 2 and 5 தான் ஆன்சர் இருக்குது. அதில் 2 நான் கண்ணில் பார்க்கல. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு சைடுமே இருக்குதுங்கிறது தான் டோட்டல் கதையுடைய இது இருந்துச்சு. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்லை. இவன் அவனை மதிக்க மாட்டிக்கான், அவன் இவனை மதிக்க மாட்டிக்கான். ஓகே, இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். நம்பர் 6 போடலை இன்னும். ஓகே, blame for the culture wars doesn't lie squarely on the humanist இல்லை. ஓகே, it is not only the humanists who are responsible for the culture wars. Question correct. 6 central theme of the passage. ஓகே, சூப்பர், இதுவும் கரெக்ட். இந்த ஆர்சி கரெக்டாக போட்டேன், பிரச்சனை கிடையாது. எனக்கு 2 ஆர்சி. 23வது கொஷின் இன்னும் 2 ஆர்சி இருக்கா? 12 to 18, 18 to 24 செகண்ட். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். செகண்ட் ஆர்சி போடும்போது மைண்டு டயர்டாயிரும். இப்போ ப்ராப்பராக மைண்டை தயார் பண்ணணும்னா நிறைய ரீட் பண்ணணும். ஒய் டிட் வெஸ்டர்ன் எக்ஸ்பெக்ட்ஸ் வியூ சைனா as a ப்ரீ-கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி? ப்ரீ-கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, ஃபஸ்ட் லைன்லேயே இருக்குது. கேபிட்டலிசம்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் இனோவேஷன் பார்த்தானுங்க. ஆஹா, அதே லைன் அப்படியே கொடுத்துருக்கான்டா. How does the passage refute the notion that China was a mere bystander to capitalism's development in Europe? சைனா வெறுமனே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. பைஸ்டாண்டர் எங்கே இருக்க? பைஸ்டாண்டர் யூரோப் எக்கானமி பைஸ்டாண்டர். வேர் இஸ் த பைஸ்டாண்டர்? பதறாம யோசி, பதறாம டீ கதை இருக்குது, டூலு அது இதுன்னு இருக்கு. சரி, இங்கே தான் இருக்குது. யூரோப் இருக்குது, சைனா வந்துட்டு ஆப்சன்ஸ்னு இருக்குது. அப்போ இங்கே இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. சரி, இங்கே இருக்குன்னா எனக்கு டைரெக்டாக இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. பேசேஜை வாசிக்கணும். டெக்னாலஜி அண்ட் கேபிட்டலிசம். இதுவும் டைரெக்டாக இல்லை.
மேக்ஸ் வெபர்ஸ் கான்செப்ட் ஆஃப் த கேபிட்டலிஸ்ட் ஸ்பிரிட். இம்ப்ளைன்னு வந்துட்டு ரைட் ஃபுல்லாக தான் வாசிக்கணும். டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இன் இம்பீரியல் சைனா. எங்கேயோ நான் பார்த்தேன் இது. இந்த இருக்கு. The great virtue was busyness and unremitting diligence in one's tasks. Although the development of tools and technology, modern industry, human activity, David Landis foregrounded technological invention and claimed that the drive to reduce productivity was unknown. China டெக்னாலஜியே இல்லை, ஆனால் கிரேட் virtue என்னதுன்னா பிஸினஸ், அன்ரெமிட்டிங் டிலிஜென்ஸும் ஒன் டாஸ்க்ஸ். ரைட், இதுதான் ஆன்சர். ஹைலைட்டட் பேசேஜுடைய மீனிங் எது? ஹைலைட்டட், ஹால்மார்க், மெயின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சம்திங். மெயின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சம்திங், அதுதான் ஆன்சர். அடுத்த ஏரியாவுக்கு போயிட்டா சரி, இப்போ நான் ரீட் பண்ண போகிறேன். ரீட் பண்ணி ஆன்சர் போட போகிறேன். 5 நிமிஷம் எனக்கு இருக்கு. ஓகே. ப்ரீ கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, வெஸ்டர்னர்ஸ் வியூடு. ஐயோ, இந்த கொஷின் நான் ஒன்று போட்டனே. ஓகே ஓகே ஓகே, கரெக்டு தான். ப்ரீ கேபிட்டலிஸ்ட்னு பார்க்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், capitalist spirit. Okay. Time is money. Okay. அதுதான் capitalist spirit. கேபிட்டலிஸ்ட் ஸ்பிரிட் எங்கே இருந்துச்சு? இட் எக்ஸிஸ்டட் இன் சைனா. ஓகே, சைனால இருந்துச்சு. relevance of Max Weber called a capitalist spirit. Time is money. Already the case, it existed in China. Culturally specific ways la vandichu. Clear illustration, peculiar methods of time keeping that were actually used. Peculiar methods, right. இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். என்னாச்சு? ஐயோ, டைம் வேஸ்ட் ஆகுதுடா, சீக்கிரம் போடுடா. இது தெரில, இது தெரில, இது போட்டுட்டேன், இது போட்டுட்டேன், இது போட்டுட்டேன். ரைட், இன்னும் 2 கொஷின் போடணும். 13, 14. ஓகே, நான் இதெல்லாம் வாசிச்சிட்டேன். இந்த 4 பேருக்கு ஃபஸ்ட், இன்னும் 1 தானே. அந்த இருக்கு, வாஸ் நாட் அ மியர் பைஸ்டாண்டர். Its people helped power circuits of capital accumulation spanning the globe.
China's role in global free trade and capital accumulation. Local and idiosyncratic ways. Okay, super. Technology and capitalism. சூப்பர், இது எனக்கு புரிஞ்சிட்டு வேறு லெவல். ரைட், நெக்ஸ்ட்டு போவோம். 18 to 24 5 கொஷின் தான் இருக்குது, பட் 6 நிமிஷம் இருக்குது. கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு டைம். பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டால் தான் கரெக்டாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் மிலிட்ரி ஹிஸ்ட்ரி. டிசைசிவ் பேட்டில் மிஸ்லீடிங். Attrition is necessary in major wars. Armchair idolatry. Tone of the passage. Okay, great. பொறுமையாக போடணும், 6 நிமிஷம் இருக்குது. வாட் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபிசிக்கலி? ஓ, ட்ரெடிஷ்னல் மிலிட்ரி ஹிஸ்ட்ரி இந்த இருக்குது. ஆத்தர்ஸ் வியூ கேட்டிருக்காங்களா? இது யாருடைய வியூ? லாங் வேர்ட்ஸ் ஆஃப் அட்ரிஷன். ஓகே, அட்ரிஷன் கதை இங்கே இருக்குது. என்னென்னலாமோ சொல்கிறாப்புலையே. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் புரிஞ்சுது, அதுக்கப்புறம் என்னென்னலாமோ சொல்கிறாங்களே. டிசைசிவ் பேட்டில் மிஸ்லீடிங். ஓகே, டிசைசிவ் பேட்டில் மிஸ்லீடிங்கிறது இங்கே இருக்குது. Speaks to our naive desire to view modern war in heroic terms. Popular histories. டூவா ஃபோரான்னு தெரியலையே.
அட்ரிஷன் இஸ் நெசசரி அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறானுங்க? டிஃபீட்டிங் அக்ரஸர்ஸ், ரைட். ஒரு கொஷின் போட்டுட்டேன் அட்லீஸ்ட். ஆர்ம்சேர் ஐடாலட்ரி எங்கே இருக்கு? ஃபஸ்ட்டு பேராகிராஃப் புரிஞ்சிச்சு, செகண்ட் பேராகிராஃப் பாதி புரிஞ்சிச்சு. இந்த இருக்குது. கிரைண்டிங் நாட் பை ஸ்ட்ராட்டஜிக் ஜீனியஸ். ஓகே, புரிஞ்சுட்டு எனக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் ரைட். இதுவாக தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. டோன் கிரிட்டிக்கல் அண்ட் அனலிட்டிக்கலாக தான் இருந்துச்சு. முக்கியமான ஒரு கொஷின் போட மறந்துட்டேனே. ஐயோ அடப்பாவிகளா, சை, 24 வேற போட விட்டுட்டேனே. நோயர் எடுத்துருக்குமே அந்த கொஷினு. பாருங்க, நம்மளுக்கு அதிகமாக ரீட் பண்ண டைம் அதிகமாக தேவைப்படும், சரிங்களா? ஸோ தேர்ட் இது பாருங்கள், தெளிவாக நான் வாசிக்க விட்டுட்டேன். வாசிக்கும் போதே கிளியராக வாசிக்காமல் தெளிவாக வாசிக்காம விட்டதில் தான் சிக்கல் வந்துட்டு. பேராஜம்பில் அடித்து நொறுக்கியாச்சு. இந்த கொஷினை போடாம விட்டுட்டேனா? இது என்ன கொஷினை பார்க்கவே இல்லையே. ஏய் என்னடா இது, பார்க்காம 2 கொஷின் இருந்திருக்கு. அடா பாவிகளா, இருங்க. இது என்னது? இதுக்கு நான் ஆன்சர் போடுறேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பாருங்கள், கரெக்ட் 12%, இன்கரெக்ட் 12%, லெஃப்ட் 70%. ஆத்தர்ஸ் வியூ ஆன் ட்ரெடிஷ்னல் மிலிட்ரி ஹிஸ்ட்ரி. ட்ரெடிஷ்னல் மிலிட்ரி ஹிஸ்ட்ரியில் ஆத்தரிட்டி வியூ. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் இன்னொரு பாயிண்ட்டு மாற்றி சொல்கிறார். இங்கே பாருங்கள், ட்ரெடிஷ்னல் மிலிட்ரி ஹிஸ்ட்ரியை தப்பாக தான் அவங்க காமிக்கிறாங்க. இது தப்பாக காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்ட், வெரி குட். பயவுள்ள டிக் பண்ணுறது கூட ஓடிட்டான். The British leveraged their அடப்பாவிகளா டேய், கொஸ்டினே பார்க்காம விட்டுட்டேனே. When protesters marched on to the disobedience spread to the was forced to flee hours later. இதுதான் நான் விட்டுட்டேன். இது நோ எரர். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ண 3 கொஷினுமே நம்ம ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததுனால நம்மளால் போட முடியல. ஏன் கொஷின் தப்பாகுதுன்னு பார்ப்போம். ஆர்ம்சேர் ஐடாலட்ரி, சி தான் ஆன்சரா? பி தான் ஆன்சரா? நான் டி போட்டேன்னு நினைக்கிறேன். ஐடியலைசிங் மிலிட்ரி லீடர்ஸ் விதவுட் என்கேஜிங் த ப்ராக்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் த வார். ப்ராக்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் வரும், பட் அந்த ப்ராக்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸை தான் டீலையும் கொடுத்துருக்கானுங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்னு கொடுத்துருக்கானுங்க, ஐடியாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டின்னு கொடுத்துருந்தானுங்க. அதனால கொஞ்சம் தப்பாயிட்டு. ஓகே, பட்டு ஏன் மிஸ்டேக் தான். 81. அடா பாவிகளா. சரி, இந்த கொஷினை போடும்போதே நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ ஆன்சர் என்னவாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். 1 and 4 நான் போட்டேன், ஆன்சர் 2 and 4 இருக்க போகுது. ஓகே, அது தெரியல, தோழி முடிஞ்சிட்டு. இங்கேயும் பாருங்கள் 1 and 3 இருக்கும் ஆன்சர், சரிங்களா? நான் இந்த 2 பேரகான்னா பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், ரைட்? ஓகே,
பேரகான் ஆன்சர் போட்டேன் 1 and 4, அவனுக்கு 1 and 3 வச்சுருக்கேன். அப்போகினா அப்போ டாப், எனக்கு பெருகி அப்போகி இந்த பார்த்தீங்களா அந்த 2 கொஷின் போனதுக்கு காரணம் ஒகேப்ஸ். அப்போகி மீனிங் படிச்சிருக்கேன், ஞாபகம் வரல. இந்த பயவுலையில் இந்த இம்பியூவிங் ஃப்ளவுட்டிங் தெரியாமல் போயிடுச்சு. சரியா? ஃப்ளவுட்டிங் அப்படின்னா வயலேட்டிங், இம்பியூவிங்னா இம்பைப் உள்ளே எடுத்துக்கிறது, அப்சர்வ் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணிக்கிறது, அதுதான் ஆன்சர். இப்போ மற்ற எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஒரு சிக்கல் ஆகலை. 3 கொஷின் ஸ்கிப் பண்ண கொஷினுமே ஆக்சுவலாக கரெக்டு தான். 76 நான் டைமை பார்த்துருக்கணும், லாஸ்ட் 1 minute வரும்போதே 76 நோ எரர்னு தெரியும், அதை போட்டிருக்கணும். 74ஐயும் போட்டிருக்கணும், இன்னும் கொஞ்சம் மார்க் ஏற தான் செஞ்சுருக்கும். ஐயோ ஒரு நிமிஷம் அனாலிசிஸ்க்கு எடுத்து. ஸோ அனாலிட்டிக்ஸ் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பரிசை எழுதியே 50% நெருக்கிட்டேன். இது கடைசி டெஸ்ட்னால நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பர்சன்டேஜ் நல்லா இருக்கும். இங்கிலீஷ் எங்கே இருக்குது? 100%, நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்க். பட்டு நம்ம இன்னொரு 3 கொஷின் கரெக்டாக போட்டிருக்கணும். சரியா? டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட்டு டிஃபிகல்ட் கிடையாது, இது ஒரு ஆவரேஜான டெஸ்ட் தான், டிஃபிகல்ட் டெஸ்ட்டு கிடையாது. என்ன ஆர்சி 3 இருந்துச்சு, இந்த ஆர்சி தான் நம்மளுக்கு பிரச்சனையை தவிர வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. எரர் கொஷின் போட்டுட்டோம், எரர் கொஷின் தான் நிறையா இருந்துச்சு. எரர் கொஷின் நம்மளுக்கு வரும், நம்ம போட்டுட்டோம். வரலை அப்படின்னா சிக்கலை தான் ஏற்படுத்தும். வேறு என்ன கொஷின் இருந்துச்சு? பேராஜம்பிள் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் அடிச்சிருப்பேன், ரொம்ப சப்பையாக இருந்துச்சு, நல்ல ஈஸியாக இருந்துச்சு. பேராஜம்பிள் ஸ்கோரிங் ஏரியா, இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கோரிங் ஏரியா. ஃபில்லர்ஸ் அதே மாதிரி ஈஸி கிடையாது, கஷ்டம். பட்டு பின்னாடி இருக்கிற இந்த 5 கொஷின் ஈஸி, பின்னாடி இருக்கிற இந்த 5 கொஷின் ஈஸி. அதாவது இந்த டைப் ஆஃப் கொஷின் ஈஸி. 81, 82 2 ஒகேப் தெரியாதனால நாசமாக போயிட்டு, மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டெஸ்ட்டில் எனக்கு இன்னொரு 2-3 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா 100% 40க்கு 40 போட்டிருப்பேன். இந்த 2 ஒகேபு தெரியலை, அதனால் 2 மார்க் போயிட்டு, இந்த 3 கொஷின் ஸ்கிப் பண்ண கொஷினுக்கு 30 செகண்ட் கொடுத்துருந்தா 3 கொஷின் அடிச்சிருந்துருக்கலாம். ஓகே, நம்ம தான் ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணியிருக்கணும். நம்ம ஸ்பீடு குறையுது, எனக்கு ஸ்பீடு கம்மியாகிட்டு, இவ்வளோ ஸ்லோவாக ஆகாது. மற்ற கொஷின்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போடுவோம். டெஸ்ட்டுன்னு வரும்போது நம்ம ஸ்பீடு ஏறிடும். சரிங்களா? ஸோ அங்கே தான் நான் தப்பு விட்ருக்கேன். அப்போ இந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறது தான் நான் பண்ணுறேன். இப்போது எனக்கு 2 ஒகேப்ஸ் தெரில, இந்த டெஸ்ட்டில் நான் என்ன கற்றுக்கிறேன், பெருகி அப்போகி என்ன ஒகேப், ஐக்கோனா கிளாஸ்னால் என்னது, வேறு ஜெனித்னா என்னது, பேரகான்னா என்னது. பேரகானை தெளிவாக படித்தாலும் எனக்கு தப்பான மீனிங் வருது. எனக்கு போடும்போது டவுட் வந்துச்சு, அப்போகிக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி முந்தின கொஸ்டினில் இம்பியூவிங் தெரில, ஃப்ளவுட்டிங் தெரில, இது தெரியாமல் சிக்கலாகுது. 71 ஏன் தப்பாகுது? ஓகே, இந்த கொஸ்டின் நான் இன்னும் நல்லா கிளியராக இதை வாசிக்கணும். கிளியராக வாசித்தா தான் எனக்கு வரும். டக்குன்னு வந்துட்டு வாசித்து பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி செகண்ட் பேராகிராஃப் போய் தேர்டு பேராகிராஃபை நான் ஃபுல்லாக வாசிக்காமல் விட்டுட்டேன். இதுதான் தப்பு. இதை வாசிச்சிருக்கணும். எண்டு வாசித்தேன், எண்டு எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த இவங்களை டிஃபீட் பண்ணுறாங்க, இது புரிஞ்சிச்சு. கீழே இருக்கிற அட்ரிஷனும் புரிஞ்சிச்சு, அந்த 2 விஷயமும் எண்டில் இருக்கிறது புரிஞ்சுது. பட் அந்த மேலே இருக்கிற கதைகள் கொஞ்சம் தெளிவாக புரியாததுனால இவன் தப்பாகி விட்டான். ஸோ பேசிக்காக 3 ஆர்சி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், ஒரு கொஷின் தப்பாயிருக்கு. ஸோ ஆர்சி போடலாம், நல்ல ரீடிங் இருந்துச்சுன்னா செம்மையாக போடலாம், புரிஞ்சு அடிக்கலாம். கதை எப்படி ஃபாலோ ஆகுது, எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத வச்சு அடிக்கலாம். இந்த டெஸ்ட்டை கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், கரெக்ஷன் கொடுத்துருவோம். இல்லை எதுவும் சொல்லலைன்னா கரெக்ஷன் கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா நான் கரெக்ஷன் கொடுத்துருவேன். சரியா? ஓகே கைஸ், நம்ம எஸ்பிஐ கோர்ஸ் போயிட்டுருக்கு, வேணா நீங்கள் வாங்கிக்கிறலாம். லாஸ்ட்டு 15 days இருக்குது. கம்ப்ளீட் கண்டென்ட் உங்களுக்கு இப்போ வரைக்கும் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாமே கிடச்சிரும். ஸோ இப்போவே மெயின்ஸுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெளிவாக படிச்சிருங்க. இங்கிலீஷுங்கிறது டிஃப்ரென்ஸ் மேக்கர், மண்டேல அதை ஏற்றிக்கிங்க. சரியா? தேங்க்யூ, டாட்டா, பை பை.